இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கூகுள் மை பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் லோக்கல் பிசினஸ். லோக்கல் பிசினஸ் மீனிங் என்ன சொல்ல வரோம்னா, பிசிக்கலா ஒரு அட்ரஸோ இல்ல சர்வீசஸோ ஏதோ பண்ணிட்டு இருந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கூகுள் மை பிசினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து வாக்கின் ஜென்ரேட் பண்றதுக்கு, மேப்ல லொகேஷன் காமிக்கிறதுக்கு, லீட் ஜென்ரேஷன் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கூகுள் மை பிசினஸ்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டிங் இஸ் கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது மார்க்கெட்டிங். அது எந்தெந்த விதத்துல பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஜென்ரலா ட்ரெடிஷனலா நியூஸ் பேப்பர், டிவி, ஃபிளெக்ஸ், போஸ்டர்ஸ், எஸ்எம்எஸ், பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆட்டோல இது பண்றது, இது எல்லாமே வந்து ட்ரெடிஷனலா பண்ணுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னது? Creating an awareness about a product or services in the internet is called digital marketing. அப்ப இன்டர்நெட்ல நம்ம அவேர்னஸ் பண்ண போறோம். ஸோ ஆப் அண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா, we are conducting a job oriented courses in full stack Python, full stack Java, digital marketing. இந்த அவேர்னஸை நான் உங்களை மாதிரி கேண்டிடேட்ஸ் கொண்டு நான் சேர்க்கணும். அப்போதான் அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம படிக்கலாம்னு முடிவு பண்றப்ப இந்த கோர்ஸை சூஸ் பண்றதுக்கும் இந்த கம்பெனி சூஸ் பண்றதுக்கும் ஒரு இதா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து அவேர்னஸ். அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கூகுள் ஒரு ப்ராட் கேட்டகரியா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ப்ராட் கேட்டகரியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அது போக சப் கேட்டகரிஸ் நிறைய இமெயில் மார்க்கெட்டிங்கோ இல்லை நீங்க வேற சில டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டில் யூ கேன் அப்ரோச் த ஆடியன்ஸ். ஸோ அதுல கூகுள் அப்படின்னு நம்ம வர்றப்ப நீங்க நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு யாராச்சும் தேடுறாங்க அப்படின்னா, இந்த இதுல வந்து பாத்தீங்களா, இதுதான் வந்து மை பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்ப இந்த கேட்டகரி வந்து எப்போ வரும்னா, இந்த கீவேர்டு யார் யூஸ் பண்றாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ எதுக்கு வந்து இந்த மை பிசினஸ்ல நம்மளை ரேங்க் பண்றோம்? 3 கம்பெனி வந்து நார்மலா ரேங்க் ஆகும். மை பிசினஸ் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி ரேங்க் ஆகும். கீழே போனீங்க அப்படின்னா மோர் பிசினஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. மோர் பிசினஸ் போனீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு பிசிக்கல் அட்ரஸ் வச்சிருக்கவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து லிஸ்ட் ஆகும். இது 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கு. 20 பேஜஸ் அப்படிங்கிறதுல போகும். அப்ப இது எப்படி டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூர்னு தேடுறப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குது. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற இன்டர்ன்ஷிப் சொல்லி தர கம்பெனிஸ் தான் கோர்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிறது கூகுள் புரிஞ்சுக்குது. இப்ப கோயம்புத்தூர் கொடுக்கல ஓகேங்களா, இன்டர்ன்ஷிப் கம்பெனிஸ் இப்படி நான் கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறப்ப என்ன ஸ்டில் வந்து உங்களுக்கு மை பிசினஸ் வரும். நான் கோயம்புத்தூர் கொடுக்காதான் போகும். இது எல்லா டைம்லயும் வராது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், சினாரியோ பேஸ் பண்ணி வரும். இது எப்படி எடுக்குது அப்படின்னா, இந்த டீடைல்ஸ் எப்படி எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மளோட ஐபி அட்ரஸை ரீட் பண்ணுது. இவங்க கோயம்புத்தூர்ல இருந்தா வந்து சர்ச் பண்றாங்க. ஆனாலும் லொகேஷன் கோயம்புத்தூர் கொடுக்கல. பட் ஸ்டில் வாண்ட் டு ப்ரொவைட் சம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு கோயம்புத்தூர். நீங்க மேல சர்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது லிங்க்டின் வந்திருக்கு, எஸ்என்எஸ் குரூப், இண்டீட், நௌக்ரி, யூனிக் டெக்னாலஜி, கிளாஸ்டோர், சிம்பிளி ஆயிட். ஏன்னா நான் கோயம்புத்தூர் போட்டேன். இப்போ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் கோயம்புத்தூர் நான் போடுறப்ப மை பிசினஸ் இல்லாம கீழே வர டீடைல்ஸ் காமிக்கிறப்ப இது எல்லாமே கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனிஸ் உங்களுக்கு வரும். நீங்க லொகேஷன் கோயம்புத்தூர் போடுறப்ப மோஸ்ட்லி ரிலேட்டட் டு கோயம்புத்தூர் கம்பெனிஸ் வரும். நீங்க எதுவுமே போடல அப்படின்னா மிக்சர் ஆஃப் கம்பெனிஸ் வரும். அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனியும் வரும், அதர் ரீஜன்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸும் வரும். ஏன்னா கூகுள் வந்து யோசிக்கிறாங்க, இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து தேடுறதுனால மேபி இதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல அதர் கம்பெனிஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு. இப்போ இதுல எப்படி நம்ம ரேங்க் பண்றது? ஸோ கீவேர்ட் ரிசர்ச்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, நம்ம கீவேர்ட் ரிசர்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நார்மலா. பட் மை பிசினஸ்க்கு கீவேர்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான்.
ஏன்னா எந்த கீவேர்டு அவங்க சர்ச் பண்ணணும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வரப்ப ஆப்பிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் தான் வரும். இப்ப என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. கம்பெனி நேம் வந்திருக்கு, ரேட்டிங் வந்திருக்கு 4.7 அவுட் ஆஃப் 2200 அப்படிங்கிறது வந்திருக்கு. சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 10+ years in business அப்படிங்கிறது வருது. அட்ரஸ் வருது, ஓப்பனிங் க்ளோஸ் வருது, ஃபோன் நம்பர் வருது. இது வந்து ரிவ்யூஸ்ல இருந்து எடுத்துட்டு வருது. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித் ரியல் டைம் ப்ராக்டிஸ். இந்த இடத்துல வந்து ஆன்சைட் சர்வீசஸ் ஆன்லைன். அப்ப இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து சில வேரியேஷன்ஸ் அவங்க காமிக்கிறாங்க. கம்பெனி நேம் ஒரு சிலது ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறாங்க. கம்பெனி நேம் நம்ம வந்து ஜெனரலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி நேம், அடுத்தது ரிவ்யூஸ், அடுத்தது கேட்டகரி, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அடுத்தது என்ன வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் பிசினஸ், அட்ரஸ். Address, opening and close. Description. ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் நம்ம இதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். லைக் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கூகுள் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது. ஏன் இதெல்லாம் கொடுக்குதுன்னு நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல நம்ம பார்க்கணும். அப்போ கம்பெனி நேம் எடுத்துன்னு கொடுக்குது, ரிவ்யூஸ் எவ்வளவு வாங்கியிருக்கோங்கிறது கொடுக்குது, என்ன கேட்டகரியில இந்த பிசினஸ் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா வருது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் பிசினஸ் அப்படிங்கிறது வருது, அட்ரஸ் அப்படிங்கிறது வருது, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைமிங் அந்த இது வருது, மொபைல் நம்பர், ரிவ்யூஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஒரு இது வந்து சம்டைம்ஸ் வந்து வேற வேற இது மாறும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் ரிவ்யூஸ் பதிலாக புக்ஸ் இருக்கும், இல்லை ஆன்சைட் சர்வீசஸ் இந்த மாதிரி ஒரு இது. பட் மேஜரா நீங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்ப இதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கம்பெனி நேம்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வருது அப்படிங்கிறது. ஸோ இதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனி நேம்ல இப்ப நான் போட்ட கீவேர்டு இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நேம்ல வந்து இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இல்ல இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி கீவேர்டு அதுல உள்ள கொண்டு வந்துடுறாங்க. கீவேர்டு உள்ள கொண்டு வரதுனால மேபி நேம் ஃபீல்டு வருது இல்லை, அப்ப அதுல கீவேர்டு இருக்கிறப்ப கூகுள் அதை எடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுல பண்றாங்க. இப்போவெல்லாம் கூகுள் அதை என்கரேஜ் பண்றது இல்லை. முதல்ல வந்து ஒரு 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 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் லிமிட் வச்சிருந்தாங்க. நீங்க நேம்ங்கிற ஃபீல்ட்ல வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது வந்து பிசினஸ் நேம் தான் நம்ம கொடுக்கணும். ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க, முதல்ல கீவேர்டு கொடுத்தோம்னா ஓகே நம்மளதை எடுத்துட்டு வந்துடும், ஏன்னா நேம் ஃபீல்டு இம்பார்ட்டண்டா பாக்குது அப்படிங்கிறதுனால கீவேர்டு வந்து இதுல போட ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து நம்ம அட்வைஸ் பண்றது, பர்சனல் அட்வைஸ் பண்றது என்னன்னா கீவேர்டு எதுவும் போடாதீங்க. இனிஷியலா நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்சம் கண்டிப்பா லீட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்க வந்து சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேம் ஃபீல்டு வந்து அடிக்கொருக்கா சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கூகுள் பிசினஸ் நேம் அப்படிங்கிறது இட் வில் கீப் சேஞ்சிங். ஒரு பிசினஸ்க்குன்னு ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா அதுதான் இருக்க போகுது. உங்க இதுல சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதான் இருக்க போகுது. இருந்தாலும் அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள் எல்லாம் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அங்க மோகன் குமார் எலக்ட்ரீஷியன், மோகன் குமார் பிளம்பர் இப்படிதான் போடுவாங்க. நான் வந்து ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதனால அந்த கம்பெனி நேம் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க சர்வீஸ் போடுறது. பட் இப்ப வந்து நீங்க ப்ரொஃபஷனல் கம்பெனி வச்சு பண்றீங்க அப்படின்னா நீங்க கம்பெனி நேம்ல இதை கொடுக்கவே கூடாது, சர்வீசஸை கொடுக்காதீங்க. சில பேர் கொடுக்குறாங்க அதனால முன்னாடி வர்றாங்க, தட் இஸ் ஃபைன்.
என்னைக்கு இருந்தாலும் அல்காரிதம் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம அஃபெக்ட் ஆகும். முதல்ல இருந்தே அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா பெட்டரா இருக்கும். அப்போ அது கொடுக்காத கம்பெனிஸ் எப்படி வரமாட்டாங்களான்னு கேட்டால் அப்படி கணக்கு இல்லை. அப்படி சர்வீசஸ் கொடுக்கலைனாலும் முன்னாடி வரும். இப்போ நீங்க நம்மளோட எக்ஸாம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இங்க எல்லாம் நம்ம சர்வீசஸ் கொடுக்கல, ஆனால் முன்னாடி வரும். ஆனால் அதே இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டாப் பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு டாட் போகுது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் இன்னும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏன்னா இந்த கீவேர்டு சர்ச் பண்ணால் வரணும், டாப் பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஏதாவது. ஸோ அதுவும் வருது, கொடுக்காதவங்களும் வர்றாங்க. அது பெட்டர் நம்ம கொடுக்காம இருந்து வர வைக்கிறது தான் பெஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு கம்பெனியை ஒரு ப்ரொஜெக்ட் பண்றப்ப நம்ம எல்லா சர்வீஸும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் எஸ்சிஓக்காக பின்னாடி போறாங்க அப்படிங்கிற ஒரு இது ஆகும். ஸோ அதனால வெறும் கம்பெனி நேம் மட்டும் கொடுங்க, சர்வீசஸ் நீங்க கொடுக்காதீங்க, விச் இஸ் பெனிஃபிஷியல் வித் ரிலேட்டட் டு கூகுள் அல்காரிதம் அண்ட் கிரெடிபிலிட்டி ஆஃப் அவர் கம்பெனி. புரிஞ்சுங்களா அந்த நேம் ஃபீல்டு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம். ஒரு ரெஜிஸ்டர் எப்படி பண்றதுன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மெயின் இது வந்து கீவேர்ட் ரிசர்ச். ஸோ திஸ் வில் பி இப்போ கீவேர்ட் ரிசர்ச் நம்ம பார்க்கலாம். இது வில் பி காமன் டு கூகுள் மை பிஸ்னஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் எஸ்சிஓ எல்லாத்துக்குமே இது காமனாக வரும் இந்த கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிற டாபிக். அதனால வந்து என்ன பண்ணலாம்னா கீவேர்டு ரிசர்ச்சை நம்ம தனியாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, ஏன்னா மூணுக்குமே நம்ம காமனாக இருக்கிறதுனால நம்ம அதை தனியாக எடுத்துட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் இருந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் கீவேர்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து எப்படி முன்னாடி கொண்டு வரணுங்கிறப்ப அந்த கீவேர்ட் டாபிக் வாங்க. இல்லை கீவேர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த லோக்கல் பிஸ்னஸ் கண்டிப்பா இதுல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள் ஆடோ இல்ல ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. கூகுள் ஒரு கட்டத்தில் பாக்குறாங்க. இப்ப ராம் நகர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டீ ஷாப் இருக்கு பக்கத்துல, இந்த கார்னர்ல ஒரு டீ ஷாப் இருக்கு. அந்த டீ ஷாப்க்கு ஒரு நாள் 500 பேர் வந்து போறாங்க. டெய்லி வந்து டீ சாப்பிட்டு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு போறாங்க. இது வந்து ஒருத்தர் அங்கிருந்து மும்பைக்கு எங்கேயோ போயிடுறாரு, சும்மா ஒரு அசியூம் பண்ணிக்கணும். அங்கிருந்து இந்த டீ ஷாப் நம்பரை கண்டுபிடிக்கணும்னு பாக்குறேன். கூகுள்ல சர்ச் பண்றது வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? அந்த டீ ஷாப் 500 பேர் டெய்லி வந்துட்டு போறாங்க. அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும், ஓனர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு ஒருத்தர். ஸோ அப்டேட் பண்ணாம இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க, பேஜ் இல்லாம இருக்குது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தேர் நாட் இன்டு டெக்னிக்கல். ஒரு ஐடி மாதிரி கிடையாது, இமெயில் ஐடி எல்லாம் இருக்காது டீ ஷாப் நடத்துறவங்களுக்கு. அதனால பண்ணாம இருந்திருக்கலாம். அப்போ கூகுள் யோசிக்கிறாங்க அது ஒரு ஃபேமஸ் ஷாப்பா இருக்கு, 500 பேர் வர்றது ஒரு பெரிய விஷயம், ஆனா நம்மளால ரிசல்ட் கொடுக்க முடியல, ஒருத்தங்க கேட்கறாங்க அந்த ரிசல்ட் கொடுக்க முடியலன்னு யோசிக்கிறப்ப இந்த சின்ன பிசினஸ் எல்லாம் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அவுட் சோர்சிங் பண்ணி ஒவ்வொரு கடையா ஏறி இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆளுல போட்டுட்டு ஒவ்வொரு கடையில போய் ஒரு ஃபார்மை கொடுத்து யார் ஓனர், உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, டெலிவரி பண்ணுவீங்களா, என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு எதுக்குன்னா கூகுள்ல இருந்து வந்தாங்கன்னு அவங்களே சொல்லி கேட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜென்ரல் கூகுளுக்குன்னே ஒரு லாகின் மாதிரி கொடுத்து அவங்களே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ் மேல இதை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு டாப்ல வந்தோடனையும் எல்லா கம்பெனிஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்மளும் நம்மளோட இதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் எஸ்சிஓ ரிசல்ட்ஸ்க்கு மேல வருவோம்ல, அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல நம்மளுக்கு லீடு கிடைக்கும்ல அப்படின்ட்டு ஐடி கம்பெனிஸ்ல எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படி ஒரு ஸ்டார்ட் ஆனது வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு. அப்போ ஒரு லோக்கல் பிஸ்னஸை கேப்சர் பண்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கூட இவ்வளவு டேட்டா பேஸ் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா அங்கெல்லாம் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் தான் இருக்கும். கூகுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கம்பெனிஸோட டேட்டா பேஸ் இருக்கு, அன்ஃபார்மல் டேட்டா பேஸ். ஏன்னா நீங்க டீ ஷாப் வைக்கிறவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பண்றாங்க சில பேர், சில பேர் பண்ணாதவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். டீ ஷாப்புங்கிற வெஜிடபிள் வெண்டர்ஸ் யாரு வேணாலும் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் வந்து பண்றப்ப இந்த டேட்டா பேஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கர். அதனால கூகுள் வந்து இன்னும் அதை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக பண்ணாலும் மேப்
இப்ப இந்தியாவில் வந்து ஒரு மேப் எல்லாம் வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்த காலத்துல இந்தியாலேயே ஒரு ஜிஎஸ்ல கம்பெனிஸ்லாம் இருந்தது. ஆனா மேப் எடுத்து கொண்டு வர முடியுமாங்கிறப்ப கூகுள் வந்து கூகுள் மேப்பை இப்ப எல்லாரும் எங்க போறதுனால நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுது, நான் இந்த ஷாப் எங்க இருக்கு, இந்த சர்வீசஸ் எங்க இருக்குன்னு கூகுள்ல தேடுறேன். எனக்கு வந்து இங்க இருக்குது அப்படின்ட்டு கூகுள் எடுத்தோன்னே சொல்லுது. அதுக்கு போறதுக்கு டைரக்ஷன்ஸ் எனக்கு. ஸோ நீங்க வெப்சைட்ல டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் டைரக்ஷன்ஸ் வரும். நீங்க மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா கால் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன். இந்த வந்து கால் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம சரி, இது வேண்டியதில்லை. அடுத்த how to register. ரெஜிஸ்டர் கூகுள் மை பிசினஸ். இப்போ வந்து பிசினஸ் ப்ரொஃபைல் பேர் மாத்திட்டாங்க. கூகுள் மை பிசினஸ் ஜிஎம்பி நம்ம சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது மாத்திட்டாங்க. இப்போ ரெஜிஸ்டர் ஜிஎம்பி அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இதுல போயிட்டு கூகுள் நீங்க பண்ணீங்கன்னா சைன்இன் கேட்கும். இருக்கிறதுல உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஜிஎம்பி. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்கன்னா லோக்கல் கம்பெனிஸ் பண்றீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்இஓவோட அவங்கள பொறுத்தவரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபிள் டு மெஷர் த அவுட்புட். முதல்ல வந்து செப்பரேட் லாகின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒரு லாகின் மாதிரி கொடுத்து பண்ணாங்க. இப்போ வந்து அந்த லாகின்ங்கிறது இருக்கு. ஆனா வந்து தனியா ஒரு ஆப் மாதிரி எல்லாம் இல்லை. முதல்ல வந்து ஒரு மொபைல் ஆப்பே இருந்தது. நீங்க டவுன்லோட் பண்ணி அங்கேயே எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எய்தர் கூகுள் சர்ச்லயோ இல்ல கூகுள் மேப்ஸ்லயோ தான் நீங்க வந்து எடிட் பண்ண முடியும். இது வந்து மல்டிபிள் லொகேஷன் ஒரு சின்ன லாகின் மாதிரி கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்ட் மாதிரி. இதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆட் சிங்கிள் பிசினஸ். இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா இருக்கு, ஆர்எஸ்புரம் இருக்கு, அவினாஷ் ரோட்ல இருக்கு, காந்திபுரம்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறப்ப அண்டர் ஒன் லாகின் தே வாண்ட் டு மெயின்டைன். அப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஒரே லாகின்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் பிசினஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே தான் மல்டிபிள் பிசினஸ் இம்போர்ட் பண்ற மாதிரி. ஆட் பிசினஸ் this profile is for another business அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன போடுறது? ஸ்ரீமதி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, கிரியேட் a business with this name. இப்போ பிசினஸ் கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தெரியும். நீங்க டிஐ அடிச்சீங்கன்னா கேட்டகரி வந்து நம்ம தான் கொடுக்கணும். இப்போ டிஐ இந்த மாதிரி அடிச்சு பாருங்க, டிஜிட்டல் ஏதாவது இருக்கு அப்படின்ட்டு எதுவும் இல்லை. அப்போ க்ளோசஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் நம்ம போகணும். அப்போ டிஜிட்டல் அடிச்சீங்கனாலும் எதுவும் வரல. க்ளோசஸ்ட் என்ன இருக்கு, மார்க்கெட்டிங்ல அடிச்சு பாருங்க. மார்க்கெட்டிங் போட்டா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் இருக்கு, இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்கு, மார்க்கெட் ரிசர்ச்சர், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்டகரி எதுன்ட்டு? அது கூட இருக்கலாம், நம்ம அதை டைப் பண்ணாம கூட விட்டுருப்போம் அப்படின்னு ஒரு ஷார்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன் கோயம்புத்தூர். கிளவுட் ட்ரீம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, வெப்சைட் டிசைனர். இந்த கேட்டகரி பாத்தீங்களா, ப்ரீவியஸ் பக்கத்துல வந்து வெப்சைட் டிசைனர் கீழே வருது. கிரியேட்டிவ் பாயிண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, புக்கிங் டிஜிட்டல், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீஸ். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தான் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வச்சிருக்காங்க க்ளோசஸ்ட். ஏன்னா இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்றப்ப எது மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. மேபி இன்டர்நெட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி.
ஏன்னா நீங்க வந்து ஆஃப்லைன்ல நீங்க அது சொல்யூஷன் சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னா வெறும் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட், we want to add a locations customer can visit. எஸ் ஆர் லோ. நீங்க ஏஜென்சி வச்சிருந்தீங்கன்னா கஸ்டமர் விசிட் பண்ணணும் அப்படின்னா எஸ். எங்க நோ வரும்? விசிட் பண்ண மாட்டாங்கன்னா எந்த இடத்துல பண்ண மாட்டாங்க? ஆன்லைன் பிசினஸ்க்கு பண்ண மாட்டாங்க. நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் ஏதாவது வந்து அனுப்புறீங்கன்னா கொரியர் தான் நீங்க போட்டு போட்டு விடுவீங்க ஆர்டர் வர வர. இங்க பிசிக்கலா கஸ்டமர்ஸ் யாரும் விசிட் பண்ண மாட்டாங்க. அப்ப நோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணி. இல்ல கிளவுட் கிச்சன் அந்த கான்செப்ட், நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன், ஸ்விக்கிக்கு போடுறேன், ஆனா எனக்கு இங்க யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா நோ போடும். என்டர் யுவர் பிசினஸ் அட்ரஸ். இதுதான் அந்த மேப்ல வர்றதுக்கு உண்டான அட்ரஸ். ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி வர்றது. சும்மா இதே போடுறது. இது வந்து கோயம்புத்தூர். அட்ரஸ் கொடுத்தனே அது கேக்குது, இந்த இது உங்களோடதா அப்படின்னு கேக்குது. இல்ல இல்ல இது எங்களோட மேட்ச்ல நாங்க புதுசா ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஏஜென்சி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பிளேஸ் யுவர் பின். நீங்க அந்த அட்ரஸ்ல நம்ம கொடுத்த அட்ரஸ் செங்கல்பட்டு சைடு இதே ஸ்ட்ரீட்ல இங்க காமிக்குது. ஒருவேளை இல்ல இல்ல நீங்க காமிக்கிறது தப்பு அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு போயிட்டு நீங்க மூவ் பண்ணி எங்க வருதோ அந்த இடத்துல நீங்க செய்யணும். இந்த இடத்துல நம்ம இருக்காங்களா அப்படின்னு டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு எங்க மார்க் பண்றீங்களோ மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த பில்டிங் நிக்கிறீங்கன்னா ஏன்னா இதுல டைரக்ஷன்ஸ் போட்டா உங்களுக்கு வரக்கூடியது. Do you provide deliveries or home and office visits? இப்போ நீங்க ரெஸ்டாரண்டா இருந்தீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணுவீங்க, கொரியரா இருந்தா டெலிவரி பண்ணுவீங்க, பிசியோதெரபிஸ்டா இருந்தா நீங்க அங்க போய் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ விசிட் ஆர் டெலிவர் டு யுவர் கஸ்டமர்ஸ் யூ கேன் லெட் தம் நோ வேர் யூ ஆர் வில்லிங் டு கோ. நம்ம வந்து ஏஜென்சியில் நம்ம எதுவும் டெலிவரி அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லை. நீங்க வேணும்னா எக்ஸ் கொடுத்து பாருங்க. இது ஒவ்வொரு இதுக்கும் மாறும். நீங்க கேட்டகரி பேஸ் பண்ணி இது மாறும். இப்போ நீங்க கேட்டகரி வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மாறும். எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷன்ஸ் வராது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி. கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர், வெப்சைட். ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியம். ஆனால் ஸ்கிப் அவங்க கொடுக்குறாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் பெருசா இருக்காது. ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க கூகுள். அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வெப்சைட் நீங்க இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே அதே நம்பர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லாட்டி ப்ரூஃப் நீங்க எடுத்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது. சரி, தே வில் வெரிஃபை. இப்போ யார் வேணாலும் நான் சென்னையில் எனக்கு ஆஃபீஸே இல்லை, நான் வந்து சென்னையில் வந்து எனக்கு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டுட்டு யாராவது சென்னையில் இருக்காங்கன்னா நம்ம கம்பெனி வரும், மோர் பிளேசஸ் போய் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கிருந்து லீட் எடுத்துட்டு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறதா கொடுக்கலாம். ஆனால் நீங்க அங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க அங்க இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கூகுள் வெரிஃபை பண்றாங்க. ஸோ வெரிஃபிகேஷன்ல ஒரு 2-3 மெத்தட் வச்சிருக்காங்க. அதை எப்படி பண்ணணும்? ஸோ ஃபோன் நம்பர் ஏதாவது நீங்க கொடுக்கணும். வெப்சைட் ஆப்ஷனல். ஏன் ஆப்ஷனல்? வெப்சைட்ல கண்டிப்பா வேணும்ல, ஏன் அப்புறம் ஆப்ஷனல்ல கொடுத்துருக்காங்க? சார் இது லோக்கல் வெப்சைட் வந்து மேண்டட்டரி. இது வந்து லோக்கல் டீ ஷாப்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, டீ ஷாப் வெப்சைட்லாம் பண்ணணும்னா காசு ஆகும், சர்வர் காசு. அதனால அது ஆப்ஷனலா கொடுக்குறாங்க, மேண்டேட்டரி கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஸ்கிப் அப்படின்னு கொடுக்குறேன். யூ ஆர் நோ வெரிஃபைட்ங்கிறாங்க. பட் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் இருந்து இது பண்ணங்காட்டி வெரிஃபைட். இப்போ அடுத்தது என்னன்னா ஆட் யுவர் சர்வீசஸ். இதில் நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இப்போ சொல்றது வந்து ஸ்கிப் அப்படின்னு கொடுங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது நீங்க பார்த்து சர்வீஸ் நீங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க. ஆஃபீஸ் அவர்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. நான் உள்ள வரேன்னு சொல்றேன். பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் 750 வேர்ட்ஸ்ல பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. இந்த பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த யூசர் தேடுற கீவேர்டு வந்து இதுல கண்டிப்பா இருக்கணும்.
அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் எதை தேடுறாங்களோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் இதுல இருக்கும். ஓவரால் கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸ்ல பெஸ்டா வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு எல்லாமே யூ கேன் கோ ஃபார் சாட் ஜிபிடி அண்ட் ரைட் அ பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன். அது வேணா நான் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன். Act as GMB expert. I want to write 750 words business description about Apple technology. Give me SEO-based description for which questions. Please confirm your main business category. Software training institute. Top courses offered. இப்போதைக்கு இதை போடுறேன். டீட்டெயிலாக எழுதுறது எக்ஸாக்ட் கீவேர்ட் நீங்க என்னன்னு போடணும். யூனிக் செல்லிங் பாயிண்ட். டார்கெட் ஆடியன்ஸ். You want to enter location given. That taking for. We want to have 15 years of experience. So, details கொடுத்துட்டேன். காப்பி பண்ணி கரெக்டா இந்த ஸ்டார்ல எடுத்துக்கணும். எப்படி கொடுத்துருக்கோம்? Apple Technology Computer is a leading software training institute committed to building the next generation of skilled IT personnel. Established with a strong vision to bridge the gap between academic learning industry. Apple has been empowering students, job seekers, working professionals, 15 years record. Most students trusted names in IT software. So இப்படிதான் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் we specialize in digital marketing. Data science and each course அதிகமாக வந்துருச்சு. இதை நம்ம மறுபடியும் நம்ம ரீடிஃபைன் பண்ணோம்னா 750 கொண்டு வர மாதிரி பார்க்கணும். எவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும். 750 கேரக்டர்ஸ் அதை எடுத்துக்கலாம். அது பாட்டு கொடுத்தோம். கேட்டு 750 போட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இதாகும். இப்போ நான் ஸ்கிப் கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்டோர் ஃப்ரண்ட் போட்டோ கேட்குறாங்க. கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே போட்டோஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. கால் பண்றதுக்கு முன்னாடி போட்டோ பாக்குறாங்க. இங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறது ரெண்டாவது. ஏதோ ஒன்று உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம இமேஜஸும் வீடியோஸும் பார்த்து பழகிட்டோம். எதா இருந்தாலும் அதில் பார்த்துட்டு ஓகேன்னா தான் நம்ம அடுத்தது போவோம். நீங்க என்னதான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடு வந்து வாடகைக்கோ இல்லை விற்கிறக்கோ ஒரு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 3 bedroom ஹவுஸ், இவ்வளோ சைஸ், இவ்வளோ இது, ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் போட்டிருந்தாலும் படிக்கிறப்ப எல்லாம் இமேஜினேஷன் பண்ணணும். அந்த போட்டோஸோ வீடியோஸ் தான் அடுத்தது கேட்பாங்க. ஏன்னா அதுலதான் அவங்க இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால போட்டோஸ் வந்து கண்டிப்பா அது வந்து ஃப்ரண்ட் கேட்டாங்க. இது உள்ள பிசிக்கல், இது இன்டீரியர் எல்லாமே இதுல கேட்பாங்க. யுவர் எடிட் சொல்லு ஒன்ஸ் யுவர் வெரிஃபை. ஆக்சுவலா இருந்தால் வெரிஃபை ஆகலன்னு பாடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகல. நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிசினஸ் நீங்க எடிட் பண்ணணும் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் சர்ச்ல உங்களோட கம்பெனி நேம் போட்டீங்க அப்படின்னா எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதுல லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எடிட்ல இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப இதே ஸ்ரீமதி இப்போதைக்கு வராது. நான் இதே இதுல போயிட்டு ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு போறேன். நான் இந்த லாகின் யூஸ் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த லாகின் ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஐ எம் சீயிங் திஸ் ஆப்ஷன், எடிட் ப்ரொஃபைல், ரீட் ரிவ்யூஸ், இது எல்லாமே எனக்கு கிடைக்கும். இதே ஆப்பிள் டெக்னாலஜி
கோயம்புத்தூர் போயிட்டு நான் வேற ஒரு இதுல போறேன், கெஸ்ட் இதுல. எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்குது, ஆனா எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். மை பிசினஸோட இது கிடைக்கும், ஆனா எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். அப்ப நான் எடிட் பண்றதுனா ரெண்டு இடம் தான். எந்த இதுல லாகின் பண்ணி வச்சிருக்கேனோ கூகுள் சர்ச்ல போய் நம்ம கம்பெனி நேம் அடிச்சுன்னா எடிட் பண்ணலாம். இல்ல மேப்ஸ் இதுல போயிட்டு கம்பெனி நேம் அடிச்சாலும் இது மறுபடியும் சர்ச் அந்த இதுக்கு போகும். திருப்பி மேனேஜ் யுவர் பிசினஸ் ப்ரொஃபைல் இந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் திருப்பி அந்த சர்ச்சுக்கு தான் வரும். ஒரு ரெண்டு இடத்துல ஆப்ஷன் எடிட் கொடுத்துருக்காங்க. திருப்பி இங்க வரும். இப்ப நம்மளுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலன்னு போட்டிருக்காங்க. இன்னும் வெரிஃபை ஆகல அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஆட் அட்ரஸ் இன்கம்ப்ளீட் இந்த மாதிரி சில இதெல்லாம். இப்போ நான் என்னன்னா இது வந்து கூகுள் நம்மளுக்காக வெயிட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுனால இமீடியட்டா நான் போய் அதை டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போ என்னோட லிஸ்ட்ல இங்க வந்துருச்சு, ஸ்ரீமதி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு. நான் இதை டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், ஏன்னா நம்ம மற்ற டெலிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். ஸோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா ரிமூவ் பிசினஸ் ஆப்ஷன்ஸ் வர டெம்பரரி க்ளோஸ், பெர்மனன்ட்லி க்ளோஸ் இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம எதுவும் க்ளோஸ் பண்ணல, பிசினஸ் இருந்து க்ளோஸ் பண்ணல, கம்ப்ளீட்டா நம்ம ரிமூவ். ரிமூவ் பண்ணா எல்லாமே கூட இருக்கிற அசோசியேட்ல தான் போகுங்கிறாங்க. இல்ல கம்ப்ளீட்டா இதுல இருந்தே போயிடும், ப்ரொஃபைலே போயிடும். நெட்ல அதுக்கப்புறம் போட்டா வரும். நம்மளோட கீழே இத்தனை கம்பெனிஸ் வந்து ஒரு இதுல வச்சிருக்கோம், ஒரு கிளைண்ட். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதுதான். இது எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணலாம். இல்ல உங்களோட ஆல்ரெடி நீங்க ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்க கிரெடிபிலிட்டி பார்த்து ஒன்று கிரியேட் பண்றேன்னா பண்ணுவாங்க. ஆனா திருப்பி வெரிஃபிகேஷன் எப்ப வேணாலும் கேட்பாங்க. இப்போ எனக்கு வெரிஃபைன் வந்தது, ஆனா ஃபைனல் ஸ்டெப்ல நாட் வெரிஃபைன் வந்துச்சு. ஏதோ ஒரு காலத்துல ஒரு 1 மந்த் வச்சோ இல்லை திடீர்னு ஏதோ ஒரு டைம்ல வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா தே வில் சென்ட் ஆன் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். ஒரு கூகுள்ல சரி போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல ஒரு கோட் ஒன்று அனுப்புவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அன்வெரிஃபைன்னு இருந்தால் இந்த இடத்துல வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் வரும் நார்மலா. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கோடு போட சொல்லும். அவங்க போஸ்ட்ல அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த கோடு எடுத்து போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். ஏன் அந்த கோடு வந்து உங்களுக்கு நேரம் அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிசிக்கல் அட்ரஸா யாரோ ஒருத்தவங்க வாங்குறதுக்கு இருக்காங்க அந்த போஸ்டர் அப்படின்னா இங்க ஆபீஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கணக்கு. இப்ப வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்டட்ல அவங்க வெரிஃபை பண்றாங்க. நம்மளவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதை கிரியேட் பண்ணிட்டு மொபைல்ல போனீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ அப்லோட் அப்படிம்பாங்க. அது கொஞ்ச நாள்ல டெலிட் பண்ணிடுவாங்க அந்த அப்லோட் எல்லாம். எங்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம மெயின் அந்த ரோட்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு போர்டெல்லாம் நம்ம காமிச்சிட்டு அவங்க எல்லாமே சொல்லுவாங்க எதெல்லாம் நீங்க காமிக்கணும் அப்படின்ட்டு. உங்களோட கேபினோ இல்ல அந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்கிறதெல்லாம் காமிச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே பிசிக்கலா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்றாங்க. ஸோ அந்த ஜியோ டேக் மூலமா ஓகே இந்த லொகேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் வீடியோ எடுத்து பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி இன்னொரு வெரிஃபிகேஷன் டைரக்டா அவங்க வீடியோ கால்ல வருவாங்க. கூகுள் அப்ளைஸ் கால்ல வந்து கேட்கறதெல்லாம் வந்து காமிச்சிட்டு ஒரு கேபின் அப்படி சுத்தி காமிச்சிங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணோம்னா டைரக்டா வந்து வீடியோ கால்ல வெரிஃபை பண்ணுவாங்க. இல்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்படியே அப்லோட் பண்றது, இல்ல ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல வரும். இது 3 தான் மேஜரா நடக்கிறது. ஒரு சில இது ஓடிபி அண்ட் பர்சனல் வெரிஃபிகேஷன் அனுப்புவோம். நம்மளுக்குலாம் பண்ணப்போ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல தான் வரும். ஒரு 10 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டோம். 10 ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் தான். ஆனா செகண்ட் டைம் ஈத்தர் சர்வீசஸ் அந்த ராமநாதபுரம் அப்படின்னு நம்ம பண்றப்ப வீடியோ எடுத்து தான் சொன்னாங்க. அது ஒரு தடவை அப்லோட் ஆகாது, ஆனாலும் வெரிஃபை ஆகாது. திருப்பி திருப்பி எடுத்து, ஏன்னா அது சமையல ஸ்டோர் ஆகாது. அப்படியே ஓகேன்னு சொன்னா அது அவங்களுக்கு தான் அப்லோட் ஆகும்.
நம்மளுக்கு தேவையான கூட திருப்பி திருப்பி அதையவே எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷா எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணலாம். இதுதான் வந்து இன்னைக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத காமிச்சேன். இப்ப லைவா ஒண்ணு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்கிட்ட கேட்டு கேட்டுதான் பார்க்கணும். இப்ப இங்க இப்போ ஒரு கம்பெனி நம்ம இது பண்ணுவோம். டிஎன்பி என்னோட இதுல போனா பீட்டா ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து ராம்நகர் ஒன்று வச்சிருக்கோம், திருச்சி ரோட்ல ஒன்று இருக்கு. இப்போ புதுசா இன்னொரு இடத்துலயும் வர்றாங்க. அதோட இதுக்கு ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்னா ஆட் பிசினஸ் இது ரியலா நம்ம பண்றோம். பண்ண வேண்டியது நீ கிளாஸ் பேர் பிசினஸ் நேம் என்னன்னா பீட்டா ஸ்பேஸ். இது வேணுமான்னு கேட்குறாங்க. இது இல்லை, நம்மளோட இல்லை. புது இதுல வெறும் பேர் மட்டுமே கொடுக்கும். பிசினஸ் கேட்டகரி வந்து என்னன்னா இவங்க கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கோ ஒர்க்கிங் அப்படின்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேற யார் வராங்க கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் கோயம்புத்தூர். பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல இருக்கு. கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல ஒரு கேட்டகரி இருக்கு. அப்ப இங்க மிஸ் ஆகுதுன்னா மூவ் பண்ணிட்டாங்களா என்ன ஐஃபோன் போட சொல்றீங்க. கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஐஃபோன் போடுங்க. ஐஃபோனோட இந்த ஐட்டம் இதெல்லாம் வந்து ஐட்டம் போட்டா இதுதான் வந்து நம்ம பிசினஸ் கேட்டகரி. ஏன்னா இது டவுட் இருந்தால் சேட் ஜிபிடியோ காம்படிட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க போய் பாருங்க. ஏன்னா அவங்க ரேங்க் ஆகுறாங்க இந்த கீவேர்டுக்கு, இந்த கேட்டகரியில ரேங்க் ஆகுது. நம்ம ரேங்க் ஆகுறது நம்ம தனியா படிப்போம். ரெஜிஸ்டரே வந்து எப்படி பண்றதுன்னு ஒரு சாம்பிள் காமிச்சேன். இப்ப லைவா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போய் என்னென்னலாம் பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்ல. We want to add a location customer can visit like a store or office. Yes. ஏன்னா விசிட் பண்ணுவாங்க, அங்கதான் நம்ம ஒர்க் பண்ண போறாங்க எல்லாமே. Enter your business address. If I
Is this your business? It looks like your business might already have business organization. If you see a business below, select it and you will view your business. இது அதைவே எடிட் பண்றதுக்கும் நம்ம போகல. நல்லா பேசுறதுக்கும். So place your pin. உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது அட்ரஸ். கொடுத்த அட்ரஸ்க்கு இங்கெல்லாம் காமிக்குது. கரெக்டா தெரியல. அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. முத்தூட் கோல்ட் பிரான்ஸ் இருக்கிற பில்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 45 மெயின் ரோட் நியர் பஸ் ஸ்டாப் வெங்கடேஷன் நகர். எவ்வளவு அவர்ஸ்? கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு ஐடி கொடுத்துருங்க. நான் ஃபார்மட் சொல்ல அனுப்புறேன். திருப்பி நம்ம உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்ததான் பிக்சர்னு கிடையாது, எடிட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இருக்கிறத கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கிளைண்ட் கேட்டு அட்ரஸ் கொடுத்தது நம்ம போதும். டெலிவரி தான் ஆஃபீஸ் விசிட்ஸ் நம்ம எதுவும் பண்ணுறது. வாட் கான்டெக்ட்ஸ் யூ வாண்ட் டு ஷோ யுவர் கஸ்டமர்? இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு 2 தடவை பார்த்தலாம். ஜீரோ 7 இது வந்து ராமநாதன். இங்க நம்ம 07 இதே நம்பர் தான். வெப்சைட் வந்து beta-space.in. Select the way to get verified. என்ன கேட்குறேன், ஃபோனில் வேணுமா? இது ஒரு மெத்தடில் சொல்லுவாங்க. ஃபோனில் வேணுமா உங்களுக்கு, இமெயிலில் வேணுமா, பிஸ்னஸ் வீடியோ இங்கே இமெயிலில் எந்த இமெயில் போகும்? எந்த கோட் சென்ட் டு ஃபோன்லேயே நான் கால் பண்ணி சொல்லிட்டு
இப்போ கோடு வந்து நம்ம வெரிஃபை ஆயிடுச்சு. It will take 5 days until you reflect in the search results. இப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து முக்கியம் இதில். இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்பே போடுறோம். எல்லாமே வந்து பீட்டா ஸ்போர்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். Closes 9 p.m. So 9 to 9. Apply to all. So business hours add பண்ணா Sunday close. இது ரொம்ப முக்கியம். Next. Add business description. இப்போ நம்ம வந்து ChatGPT போய் நான் எழுதுறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி பழைய பார்க்கலாம். அது நம்ம கூகுள் போனால் வந்துடும். அதை எடுத்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த கிரியேஷன்லேயே காமிச்சிடுறேன். அதே மாதிரி ஏன் போய் போடணும், கொஞ்சம் வேற மாதிரி. Leads. Office space, private.
இதெல்லாம் எழுதிருக்கோம். Flexible co-working spaces in Bangalore with private offices, managed offices, meeting rooms, dedicated office space. அது ரொம்ப முக்கியம். Dedicated rooms, not just a daily, monthly, or yearly. Ideal for GST businesses. We also provide virtual offices for GST. போட்டோஸ் போடணும். அவங்க என்னுடைய போட்டோஸ் எடுத்த இன்டீரியர்லாம் முடிஞ்சு தரணும். அது இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணணும். பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட் பண்ணணும். அட்வர்டைசிங் கிரெடிட்னு கொடுக்குறாங்க. அது இப்போ நம்ம சம்பந்தம் அட்ரஸ் புதுசாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணாலே என்னாச்சு பிஸ்னஸ் ஆர் கூகுள் வந்துருச்சு. ஸ்டில் நாட் கம்ப்ளீட்டட். ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ புதுசாக வந்திருக்கு 45 ஸ்ரீனிவாச நகர் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா அதே எடுத்து வெங்கடேஸ்வரா நகர் கவுண்டப்பாளையம். அவங்க முத்தூரில் பார்த்தா வெங்கடேஸ்வரா நகர்னு இருக்குது. அதே எடுத்துச்சு. அது எல்லாமே எடிட் இது எல்லாமே நம்ம பண்ணலாம். நம்ம வந்து இது அடுத்ததுல வந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட பிஸ்னஸை எடிட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். லோக்கல் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்மளோட பிஸ்னஸே இதனால எப்படி பெனிஃபிட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.